என் பெயர் மோகன். 20 ஆண்டுகள் நான் சவுதி அரேபியாவில் கடினமாக உழைத்து எல்லா பணத்தையும் வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனால் அம்மா பேராசையில் என் திருமணத்தை எப்போதும் தடுத்துவிட்டார். ஒரு நாள் திடீரென எனக்கு விபத்து ஏற்பட்டதும் நண்பர்கள் என்னை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தனர். வீடு திரும்பியதும் யாரும் என்னுடன் சரியாக பேசவில்லை. ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக என் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். இரவு 2 மணிக்கு என் சகோதரர்கள் என்னை தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றிய போது மழை காலத்தில் நான் வீதியில் அமர்ந்து அழுது கொண்டே கடவுளிடம் என் மரணத்தை வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது எதிரே இருந்து வந்த ஒரு கார் என் பக்கம் நின்றது. முழு கதையும் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை லைக் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் வீட்டின் மூத்த மகன். அம்மா என் மீது பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார். என் தந்தை இறந்துவிட்டார். அவர் இறந்தபோது அவர் முகத்தில் அமைதி இருந்தது. அவர் கடைசியாக சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, நான் எனது வேலையை என் மகனுக்காக விட்டுச் செல்கிறேன். இனி இதை அவனே கவனித்துக் கொள்வான் என்று. எனக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த வேலை என் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என்று. ஆனால் அம்மா காகித வேலைகளை முடித்ததும் என்னை அருகில் அமர்த்தி சொன்னார், இந்த வேலை உனக்காக இல்லை. இந்த சம்பளம் உனக்கு எந்த பலனும் தராது. நீ இங்கே இருந்து பல ஆண்டுகளில் கஷ்டப்பட்டு சேமிப்பதை விட வெளிநாடு சென்று ஒரே வருடத்தில் அதை சம்பாதித்து விடலாம் என்றார். அவர் கூறியதை என்னால் மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் தந்தை போன பிறகு அம்மாவின் வாழ்க்கை எங்களுக்காக மட்டுமே இருந்தது. அவர் இரவு பகலாக எங்களுக்காகவே வாழ்ந்தார். எனவே அவர் ஒருபோதும் எனக்கு தீங்கு நினைக்க மாட்டார் என்று நம்பினேன். பின்பு நான் சவுதிக்கு செல்ல தயாராகும் போது என் மனதில் ஒரு புதிய உலகத்தின் கனவு இருந்தது. நான் ஒரு பெரிய மனிதனாக மாறுவதை கற்பனை செய்தேன். நான் பணம் சம்பாதிக்கும் போது என் குடும்பத்தினர் என்னை மதிப்பார்கள் என்று நினைத்தேன். சினிமாவில் ஹீரோக்களுக்கு கிடைப்பது போன்று ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பேன். எங்களை விட உயர்ந்த குடும்பத்தில் என் திருமணம் நடக்கும். நான் என் அம்மாவுக்கு சிறந்த பரிசு கொடுப்பேன். என் சகோதரிகளின் திருமணத்தை ராஜா போல் ஆடம்பரமாக நடத்துவேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் அங்கு சென்றதும் உண்மை மிகவும் வேறுபட்டது. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கடினமாக உழைத்தேன். இரவு பகல் ஷிப்டுகள், சில நாட்களில் கடும் வெயிலில் வேலை, சில நாட்களில் குளிரில் நடுங்குதல், சில நாட்கள் முதலாளியின் கோபம், சரியான நேரத்தில் உணவு கிடைக்காதது. ஆனால் நான் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. ஏனென்றால் நான் நம்பினேன், வேலையில் வரம் இருக்கும். ஒவ்வொரு சிரமமும் எளிதாகிவிடும். நான் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை அனுப்பினேன். என் தேவைகளை முதலில் வைக்கவில்லை. எப்போதும் அம்மாவிடம் கேட்பேன், வீட்டில் எதற்கும் குறையிருந்தால் சொல்லுங்கள். ஆனால் அவர் ஒருபோதும் எதையும் கேட்கவில்லை. ஆனால் நான் திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் தள்ளி போடுவார். இன்னும் நேரமாகவில்லை. முதலில் உன் சகோதரிகளின் திருமணத்தை முடிப்போம் என்று சொல்வார். நான் எப்போதும் அவரது வார்த்தைகளை கேட்டேன். ஏனென்றால் நான் ஒருபோதும் அம்மாவின் வார்த்தைகளை மீறியதில்லை. பிறகு 7-8 வருடங்கள் கடந்தன. நான் விடுமுறை எடுத்து வீடு திரும்ப முடிவு செய்தேன். திடீரென வீடு வந்தபோது அம்மா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் சொன்னார், நான் இங்கே செத்து கொண்டிருக்கிறேன். உனக்கோ திருமணத்தை பற்றிய கவலை. உனக்கு எந்த உணர்வும் இல்லையா? உன் அம்மா இப்போது எண்ணிக்கையிலான மூச்சுகளே மீதமுள்ள நிலையில் இருக்கிறாள். நீயோ திருமணத்தை பற்றி யோசிக்கிறாய் என்றார். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. என்னை பற்றியே வெட்கமாக இருந்தது. அடுத்த நாளே திரும்பும் விமான டிக்கெட்டை எடுத்தேன். ஏனெனில் இதில் தவறு என் பக்கம்தான் என்று உணர்ந்தேன். ஆனால் அடுத்த நாளே என் நெருங்கிய நண்பரின் தொலைபேசி வந்தது. அவர் சொன்னார், உனக்கு தெரியுமா, உன் அம்மா இன்று என் திருமணத்தில் நடனமாடியதை பார்த்ததால் முழு கிராமமே அவளை பாராட்டுகிறது. அவளின் சிரிப்பு, கலகலப்பு, நடன அசைவுகள், அவள் ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள் என்று நம்பவே முடியவில்லை என்றார். இதை கேட்டதும் என் மனம் ஒரு கணம் துடித்தது. நான் யோசித்தேன். ஒரு புறம் என் முன்னால் படுக்கையில் விழுந்து கிடந்த அம்மா, இன்னொரு புறம் திருமணத்தில் குதித்தாடும் அம்மா. இதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. அவள் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. நான் ஏன் இதுவரை இப்படி கண்மூடித்தனமாக இருந்தேன் என்று புரியவில்லை. சில காலம் கழித்து நான் திருமணம் பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் என் இதயம் முறிந்துவிட்டது. என் தம்பிக்கு கூட திருமணம் நடந்துவிட்டது. அவன் மனைவி அழகாக இருந்தாள்.
எல்லோரும் அவளை பாராட்டினார்கள். அவளின் நடை, உடை, பேச்சு எல்லாமே மக்களை மயக்கின. என் தம்பி அவளுடன் புகைப்படங்கள் போட்டு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் எழுதும்போது அவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு இது என் மகன், என் உலகம் என்று சொல்லும்போது என் உள்ளேயும் அழ வேண்டும் போல் இருக்கும். என் இதயம் எரிந்தது. என் கைகள் அந்த குழந்தையை தூக்குவதற்காக தூக்க முயன்றன. கண்களில் நீர் வழிந்தோடியது. நான் நினைத்தேன், என் திருமணமும் சரியான நேரத்தில் நடந்திருந்தால் இன்று என் மகனுக்கு 7-8 வயதுக்கு சென்றிருக்கும். அவன் பள்ளிக்கு சென்றிருப்பான். என் பெயரை சொல்லி என்னை நோக்கி வந்திருப்பான். என் தலையை பெருமையாக உயர்த்தியிருப்பேன். ஆனால் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. 19-20 வருடங்கள் இந்த சவுதி நாட்டில் கழிந்துவிட்டன. அதே வேலை, அதே வெப்பம், அதே மணல், அதே உயரமான கட்டிடங்கள், அதே தனிமை. என் முகத்தில் சுருக்கங்கள் கூடிக்கொண்டே போயின. ஆனால் கனவுகள் குறையவில்லை. என் வேலையில் முன்னேற்றம் இருந்தது. ஆனால் வேலையின் தன்மை மாறவில்லை. நான் உயரமான கட்டிடங்களில் தொங்கி ஜன்னல் கண்ணாடிகளை துடைப்பவனாக இருந்தேன். ஒவ்வொரு காலையிலும் பிரார்த்தனை செய்வேன், கடவுளே, இன்றும் என்னை காப்பாற்று. கயிறு அறுபடக்கூடாது, கைகள் வழுக்கி விடக்கூடாது. ஏனென்றால் அங்கு யாரும் எப்படி இருக்கிறாய் என்று கேட்க மாட்டார்கள். வாழ்க்கை ஒரு நூலில் தொங்கியது. அந்த நூல் சிலரின் பிரார்த்தனையால் வலுப்பெறும், சிலரின் சாபத்தால் நடுங்கும். பணம் கூடியது, ஆனால் மரியாதை குறைந்தது. ஏனென்றால் நேரத்துடன் ஒருவர் செல்வத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அன்பை வாங்க முடியாது. என் பணத்தால் வீடு நடந்தது. சகோதரிகளின் திருமணங்கள் நடந்தன. சகோதரர்களின் தேவைகள் நிறைவேறின. வீட்டில் எல்லாம் இருந்தது. ஒரே குறை, நான் மட்டுமே பாதி பிரச்சனையாக இருந்தேன். ஒரு நாள் எப்போதும் போல் நான் ஒரு உயரமான கட்டிடத்தின் ஜன்னலை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அன்று கடும் காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் காற்றை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வேலையை தொடர்ந்தேன். திடீரென என் காலின் சமநிலை பிறண்டது. பழைய நூல் அருந்த சத்தம் கேட்டது. என் கயிறு அருந்துவிட்டது. நான் கீழே விழ ஆரம்பித்தேன். என் உடல் காற்றில் ஊசலாடியது போல் இருந்தது. நான் கீழே தரையை அடையும் போது மயங்கிவிட்டேன். உணர்வு திரும்பிய போது என் காலில் தாங்க முடியாத வலி இருந்தது. டாக்டர் கூறினார், என் காலில் கடுமையான காயம், இனி முன்பு போல் வேலை செய்ய முடியாது என்று. அங்கு எனக்காக யாரும் இல்லை. தினமும் என்னுடன் நின்று உதவும் எவரும் இல்லை. அந்நிய நாட்டில் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இருப்பதில்லை. காயங்களை ஆற்றும் நேரம் மட்டுமே உள்ளது. என் 20 வருட தோழர்கள் மட்டுமே என்னுடன் அதே குடிசையில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் சிறிது உதவி செய்தனர். மருந்து, சிகிச்சை ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் என் நிலை சற்று மாறும்போது அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள், இனி நீ உன் வீட்டுக்கு போ. ஏனென்றால் வீட்டில் கிடைக்கும் பராமரிப்பு இங்கு யாராலும் சாத்தியமில்லை, நாங்களும் செய்ய முடியாது. அவர்கள் திரும்பிச் செல்ல ஏற்பாடு செய்தனர். டிக்கெட் கிடைத்ததும் நான் என் நாட்டுக்கு திரும்பினேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் வீடு திரும்பிய போது ஒரு ஊனமுற்றவனாக நொண்டி நடைபோடும் நிலையில் சென்றேன். வீட்டில் உள்ளவர்கள் கண்களில் என்னை பார்த்ததும் மகிழ்ச்சி இல்லை, அதிர்ச்சி மட்டுமே இருந்தது. இனி இவர் திரும்பி போக மாட்டார், நம்மிடமே தங்கிவிடுவார், நமக்கு சுமையாகி விடுவார் என்று நினைப்பது போல். காலத்தின் முத்திரை என் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. என் காலின் ஊனம் என் உதவியற்ற வாழ்க்கையின் அடையாளமாகிவிட்டது. இனி எனக்கு மரியாதை தருபவர் யாரும் இல்லை. என் சொந்தங்கள் கூட அந்நிய நாட்டு தோழர்களிடம் கண்ட அன்பை தரவில்லை. எப்போதும் நீதான் பெரியவன், நீதான் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த அம்மாவும் என்னை புறக்கணித்து விட்டார். இப்போது நான் இரத்த உறவுகளுக்கு இடையே இருந்தேன். ஆனால் இந்த உறவுகளில் உணர்வுகள் இறந்துவிட்டன. நான் இவர்களுக்கு ஒரு சுமை ஆகிவிட்டதாக உணர்ந்தேன். என் அம்மாவிடம் கேட்டேன், குறைந்தபட்சம் ஒரு அறையாவது கொடுங்கள், ஏனென்றால் இனி நான் எங்கும் போக முடியாது, இங்கேதான் தங்க வேண்டும் என்று. இதை கேட்டு என் அம்மா, முக்கியமாக என் தம்பி மனைவி மிகவும் கோபப்பட்டனர். அவள் சொன்னாள், எங்களுக்கு 2 அறைகள் தேவை, எங்கள் குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள், இவர் எங்கள் பங்கை அடைத்துக் கொள்வாரா? நான் சொன்னேன், இந்த முழு வீடும் நான் கட்டியது, எனக்கு ஒரு அறை மட்டுமே தேவை. உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் என் இளமையை தியாகம் செய்தேன். ஒரு அறை கேட்பதில் தவறு என்ன என்று. பின்பு நான் அந்த அறையை எடுத்துக்கொண்டேன். அங்கேயே படுத்திருப்பேன்.
நாள் முழுவதும் யாரும் கவனிப்பதில்லை. எப்போதாவது யாராவது வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் சரிதான் என்று சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும், இனி யாருக்கும் கவலையில்லை, நான் உயிரோடு இருக்கிறேனா இறந்துவிட்டேனா என்று. நான் நாள் முழுவதும் தொலைபேசியில் மூழ்கியிருப்பேன். யூடியூப் வீடியோக்களை பார்ப்பேன், சிந்திப்பேன். இத்தனை வருடங்கள் அந்நிய நாட்டில் கழித்தேன். ஆனால் நான் என்னுடன் எதை கொண்டு வந்தேன்? ஒன்றுமில்லை. மனைவி இல்லை, குழந்தை இல்லை, மன அமைதி இல்லை, மரியாதை இல்லை, அன்பும் இல்லை. நான் கண்டு கனவு கண்ட அனைத்தையும் இழந்துவிட்டேன். ஒரு நாள் என் மாமாவின் மகன் என்னை பார்க்க வந்தான். அவன் என் அம்மாவிடம் பேசினான். இன்னும் இவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம். வயதானவர்கள் கூட திருமணம் செய்கிறார்கள். இவருக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை? என் அம்மா உடனே முணங்கினார். இப்போது என் எலும்புகளில் அவ்வளவு பலம் இல்லை. அவனுக்காக திருமணம் வரன் தேடி அலைவதற்கு யார் இவனை திருமணம் செய்து கொள்வார்கள்? இவனது தலைமுடி வெளுத்து போய்விட்டதே என்று. இந்த வார்த்தைகள் என் இதயத்தை நுறுக்கியது. நான் வேண்டுமென்றே என் முடியை வெளுக்க வைத்தது போல், இது என் தவறு போல் என்னுள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. நான் மௌனமாகி என் தம்பியிடம் சொன்னேன், இனி திருமணம் பற்றி பேசாதே. இனி நான் யாரையும் திருமணம் செய்ய போவதில்லை. இப்போது என்னுள் கனவுகள் காணும் தைரியம் இல்லை. அவை நொறுங்குவதை தாங்கும் திண்மையும் இல்லை என்றேன். அந்த முடிவில்லா இரவு என் தம்பியின் அறையில் இருந்து கடும் சண்டையின் ஒலிகள் கேட்டன. அந்த குரல்களில் வெறுப்பின் கசப்பும் கேட்டன. என் தம்பி மனைவி கூறினாள், உன் அண்ணன் நம் அறையை ஏன் கைப்பற்றுகிறான்? அவனை வெளியே தள்ளு என்றாள். இதை கேட்டு என் முதல் தம்பி, அவனை எப்படி விரட்டுவது? அவன் என் அண்ணன். அண்ணனை வீட்டை விட்டு துரத்த ஒரு பெரிய காரணம் தேவை. உறுதியான ஆதாரம் தேவை. அம்மாவையும் உறவினர்களையும் நம்ப வைக்கும் அளவுக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றான். நான் நடுங்கினேன். நான் இந்த வீட்டில் சுமை மற்றும் பயனற்றவன் போல் உணர்ந்தேன். இந்த வீட்டின் ஒரு எலியை விரட்டும் சதித்திட்டம் போல். இவையெல்லாம் கேட்டு என் இதயம் சாம்பலானது. ஆனால் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் ஒளிந்திருந்து கத்தியால் குத்தும் எதிரிக்கு முன் நான் நினைத்தேன், நேரம் இந்த புயலை அடக்கும் என்று. ஆனால் எதுவும் மாறப்போவதில்லை. இப்படி இருக்க அந்த வஞ்சக நாள் வந்தது. என் தம்பி மனைவி என்னை அழைத்தாள். அண்ணா, வந்து இந்த விளக்கை சரி செய்யுங்கள். உங்கள் தம்பி வெளியே சென்று விட்டார் என்றாள். உடனே நான் மகிழ்ந்தேன். குறைந்தபட்சம் என்னை ஏதோ ஒரு பயனுள்ளவனாக கருதினாள் என்று. வழக்கமாக அவள் என்னை பார்க்க கூட மாட்டாள். நான் மறுத்திருந்தால் இவனால் ஒரு வேலையும் செய்ய முடியாது என்று சொல்லியிருப்பாள். ஆனால் நான் அறைக்குள் நுழைந்தேன். விளக்கை பார்க்க முன்வந்ததும் கதவை சாத்தினாள். ஒரு மூலையில் நின்று கத்தினாள். தன் ஆடைகளை கிழித்தாள். மணி, என்னை காப்பாற்று. இவர் என்னை தொடுகிறார், தவறாக நடக்க முயற்சிக்கிறார் என்று கத்தினாள். இதை கேட்டதும் நான் மரத்து போனேன். உனக்கு பைத்தியமா? நான் எதுவும் செய்யவில்லை, நீதான் என்னை அழைத்தாய் என்றேன். அவள் தொடர்ந்து கத்தினாள். நான் கதவை நோக்கி ஓடினேன். வெளியேறிய போது எதிரே என் தம்பி மணியும் மற்றொரு சின்ன தம்பியும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களிலேயே என்னை குற்றவாளி ஆக்கிவிட்டார்கள். உனக்கு வெட்கமாயிருக்க வேண்டும். உனக்கு திருமணம் ஆகவில்லை என்பதால் வீட்டு பெண்கள் மேல் கண் வைக்கிறாயா? இப்படி செய்யலாமா என்று கத்தினார்கள். நான் கெஞ்சினேன். கடவுளுக்கு பயந்து சொல்கிறேன், நான் ஒன்றும் செய்யவில்லை. அவளே தன் அறைக்கு அழைத்தாள். அவர்கள் கேட்டனர், அவள் உன்னை ஏன் அழைப்பாள்? அவளுக்கு இளமை கணவன் இருக்கிறானே. நான் முழங்கினேன், இது பொய், சதித்திட்டம், என்னை காட்டிக் கொடுக்கும் தந்திரம் என்றேன். ஆனால் என் வார்த்தைகளை யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் மனிதர் கேட்பது தாம் கேட்க விரும்புவதை மட்டும். அவர்கள் கூறினர், அரை இரவு ஆகிவிட்டது, இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று. நான் கேட்டேன், எங்கே போவேன்? இது என் சொந்த வீடு, நானும் இதன் ஒரு பகுதி என்றேன். அவர்கள் முடிவு செய்து விட்டனர், இனி இது எங்கள் பொறுப்பல்ல, நீ வெளியேறு என்று. அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி வெளியேற்றினர். நான் ஒரு கொள்ளைக்காரன் போல், குற்றவாளி போல் வெளியே நின்றபோது என் உடல் முழுவதும் நடுங்கியது. என் கால்களுக்கு அடியில் தரை நழுவுவது போன்ற உணர்வு. நான் சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தேன். சிந்தித்தேன், இது உண்மையா? இவை அனைத்தும் எனக்கு நடக்கிறதா? நான் என் சொந்த வீட்டுக்கே திரும்ப முடியாதா? அது என் வீடு இல்லையா? நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தேன்.
என் இளமை அவர்கள் சுகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவர்கள் என் கனவுகளை கொன்றனர். நான் வாழ்வின் எல்லா மகிழ்ச்சியையும் அவர்களுக்காக சிந்தினேன். என் குற்றம் என்ன? வீட்டில் ஒரு அறை கேட்டதா? என் பங்குக்குரிய உரிமை கேட்டதா? இப்போது நான் உதவியற்றவனாக, ஒற்றையனாக, பலவீனமாக நின்றேன். நான் இருளில் நடந்தேன். என் கால்கள் தரையில் ஊன்றவில்லை. என் இருப்பே காற்றில் மிதந்தது போல் வேறொரு உலகத்தின் பகுதியானேன். என் உடலில் அந்த பலம் இல்லை. 20 ஆண்டுகள் உயரமான கட்டிடங்களில் தொங்கி கண்ணாடி துடைத்த அந்த வலு. என் கைகள் குளிரால் உணர்விழந்தன. குளிர்காற்று என் முகத்தில் வீசியது. மழையும் புயலுமாக மாறியிருந்தது. நான் கால்களை இழுத்து கொண்டு நடந்தேன். உடலின் ஒவ்வொரு மூட்டும் கூறியது, இனி முடியாது, நிறுத்து என்று. ஆனால் நான் நிற்க விரும்பவில்லை. என் இதயத்தில் 1000 எண்ணங்கள் சுழன்றன. என் சகோதரர்கள் என்னை வீட்டை விட்டு விரட்டினர். அந்த சகோதரர்களுக்காகவே நான் என் இளமையை அர்ப்பணித்தேன். அவர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக எனது குழந்தைகளின் கனவுகளை துறந்தேன். என் அம்மாவும் மௌனமாக இருந்தாள். அந்த அம்மா எப்போதும் சொல்வாள், நீ என் பெருமை, என் பலம் என்று. ஆனால் அந்த இரவில் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னை தடுக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. நான் அவளின் மௌனத்தில் என் மரணத்தை தேடிக்கொண்டிருந்தேன். என் தம்பி மனைவி எல்லா தந்திரங்களையும் செய்தாள். என்னை கண்ணியமாக காட்டி தன் அறையை காலி செய்தாள். பெண் என்பதன் பலனை எடுத்தாள். என்னை என் குடும்பங்களுக்கு இடையே தனியாக விட்டுவிட்டாள். இப்போது என் வசம் எதுவும் இல்லை. மரியாதையும் இல்லை, வீடும் இல்லை, இப்போது இதயமும் இல்லை. எனக்குள் ஒரே ஒரு ஆசை மட்டும் எஞ்சியது, சாக வேண்டும் என்ற ஆசை. நான் கடவுளை நோக்கி கெஞ்சினேன், இனி போதும், இதைவிட என்னால் தாங்க முடியாது. என்னை அழைத்துக்கொள். ஏனென்றால் இனி நான் வாழ முடியாது, திரும்பவும் முடியாது, முன்னேறவும் முடியாது, யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் முடியாது என்று கதறினேன். நான் சாலையின் நடுவே நடக்க ஆரம்பித்தேன். ஏதாவது வண்டி வந்து என்னை இடித்துவிடும் என்று நினைத்தேன். என் வேதனைக்கு முடிவு கட்டலாம் என்று, என் துயரம் இந்த சாலையிலேயே இறந்துவிடலாம் என்று நினைத்தேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். என் கண்ணீர் மழையில் கலந்தது. மூச்சு தடைப்பட்டு வந்தது. என் கால்கள் தள்ளாடின. அப்போது திடீரென தொலைவில் ஒரு கார் ஹெட்லைட் தெரிந்தது. அந்த ஒளி என் கண்களை துளைத்தது. நான் நின்றுவிடாமல் வேகமாக அதை நோக்கி நடந்தேன். அந்த ஒளி என்னை அழைப்பது போல், என் விடுதலை அந்த காரில்தான் வரப்போகிறது போல் என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. இனி எல்லாம் முடிந்துவிடும், எனக்கு சாந்தி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் கார் எதிர்பாராத விதமாக என் முன்னால் வந்து நின்றது. நான் திகைத்தேன். யாரும் இவ்வளவு வேகத்தில் காரை நிறுத்திவிட முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. காரின் கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் முகத்தில் அதிர்ச்சியும் குரலில் கோபமும் கவலை மற்றும் கருணையும் கலந்திருந்தன. அவள் கேட்டாள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சாலை நடுவே ஏன் நடந்து கொண்டிருந்தீர்கள்? வேண்டுமென்றே என் முன்னால் ஏன் வந்தீர்கள்? உங்கள் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லையா? நீங்கள் உங்களை தானே கொல்ல விரும்புகிறீர்களா என்றாள். அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் நான் கேட்கவில்லை. அவளை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு அந்நியன் என் இதயத்தின் அலறலை கேட்டுவிட்டது போல் என் உதடுகளில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் ஒரு கல் போல் நின்றேன். திடீரென என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் உடல் என்னை விட்டு நழுவியது. நான் மயங்கி விழுந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. எப்படி என்னை அங்கிருந்து தூக்கினார்கள், எங்கே கொன்று சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நான் கண்கள் திறந்தபோது நான் ஒரு மென்மையான படுக்கையில் இருந்தேன். இவ்வளவு மென்மையான படுக்கை நான் எப்போதும் உணர்ந்ததில்லை. அறையில் மிக அமைதி இருந்தது. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான சாந்தி. ஏதோ ஒரு சுமை இறங்கியது போல். என் அருகில் ஒரு டாக்டர் உட்கார்ந்து என் நாடியை பார்த்து கொண்டிருந்தார். அவர் முன்னால் சாலையில் சந்தித்த அதே பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் டாக்டரிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள், இவர் இப்போது எப்படி இருக்கிறார்? ஏதேனும் ஆபத்து உள்ளதா? டாக்டர் அமைதியாக சொன்னார், பயப்பட வேண்டாம், இப்போது நிலைமை சரியாகி வருகிறது. இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்துவிட்டது. மயக்கத்தின் விளைவு இது. ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அந்த பெண் சற்று நிம்மதியடைந்தாள். என் முகத்தை உற்று பார்த்தாள்.
யாரோ அந்நியனை பார்ப்பதற்காக அல்ல, என் நெற்றியில் உள்ள காயத்தை தடவி பார்க்க முயல்வது போல். டாக்டர் சென்று விட்டார். அறையில் நானும் அவளும் மட்டுமே இருந்தோம். அவள் மென்மையாக என்னை நோக்கினாள். கண்களில் ஒரு விசித்திரமான பாசம். யாரோ பல ஆண்டுகளாக அறிந்தவள் போல். தொலைந்த உறவு மீண்டும் கிடைத்தது போல். அவள் மெல்ல சிரித்துக்கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தினாள். என் பெயர் சுசித்ரா. இந்த வீடு என்னுடையது. நான் இங்கு தனியாக வாழ்கிறேன் என்றாள். இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு அழகான பெரிய வீடு, அதில் தனியாக ஒரு பெண். நிச்சயம் இதில் ஏதோ கதை மறைந்திருக்கிறது என்று நினைத்தேன். பிறகு அவள் கேட்டாள், நீங்கள் என் காருக்கு முன்னால் ஏன் வந்தீர்கள்? சாலை நடுவில் ஏன் நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றாள். நான் அவள் கண்களையே பார்த்து கொண்டு சொன்னேன், அதற்கு முன் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளவு இரவு நேரத்தில் காரில் வெளியே ஏன் வந்தீர்கள்? அவள் என் வார்த்தைகளை கேட்டு மெதுவாக சொன்னாள், முதலில் நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்றாள். நான் தலையை குனிந்தேன். என் முழு உண்மையையும் அவளிடம் சொன்னேன். வருடங்களாக என் மனதில் அடைத்து வைத்திருந்த வலிகளை, என் இதயத்தின் பாரத்தை வார்த்தைகளால் இறக்கினேன். நான் என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள விரும்பினேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்காக எதுவும் மீதமில்லை என்று நினைத்தேன். என் சொந்த வீட்டிலிருந்தே விரட்டப்பட்டேன். என் சொந்தங்களே எனக்கு வீடில்லாமல் செய்துவிட்டார்கள். அதனால்தான் நான் சாலை நடுவே நடந்தேன். யாராவது கார் என்னை மோதி என் வாழ்க்கையை முடித்துவிடும் என்று. என் வார்த்தைகளை கேட்டு அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள், சரியான வார்த்தைகளை தேடுவது போல். பிறகு அவள் சொன்னாள், நானும் இன்று அதே எண்ணத்துடனே வெளியே வந்தேன். என் கணவர் 6 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அதன் பிறகு நான் ஒரு மௌனத்தில் வாழ்கிறேன். இரவு நேரங்களில் என் இதயத்தை சூழ்ந்து கொள்ளும் அந்த மௌனத்தில். என்னிடம் பெரிய வீடு உண்டு, பல அறைகள், பணம், எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் இந்த தனிமை, மனிதனை உள்ளேயே அரித்து சாப்பிடும் இந்த தனிமை. நான் இன்று காரை ஓட்டிக்கொண்டே போகலாம் என்று நினைத்தேன். தைரியம் தளர்ந்தால் ஸ்டேரிங்கை விட்டுவிடலாம் என்று. பிறகு நடப்பதை விதியாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினேன். அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நாங்கள் இருவரும் இன்று மரணத்தை தேடி வெளியே வந்திருந்தோம். இருவரும் எங்கள் மனதின் போராட்டத்தில் தோற்றுவிட்டோம். கடவுள் எங்களை ஒருவருக்கொருவர் சந்திக்க வைத்தார். இதுவே அவருடைய விருப்பமாக இருக்கலாம். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். ஆனால் அந்த மௌனத்திலேயே ஒரு ஆறுதல் இருந்தது. வாழ்க்கையை நோக்கி மீண்டும் நடக்க தொடங்குவதற்கான முதல் படி போன்ற ஒரு உணர்வு. அவள் சொன்னாள், நீங்கள் விரும்பினால் சில நாட்கள் இங்கேயே தங்கலாம். உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் தனியாக இருக்க ஏற்றதல்ல. உங்கள் காலில் காயம் உள்ளது, உடலிலும் மிகவும் பலவீனமாக உள்ளது என்றாள். நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். எனக்கு போகவும் வேறு வழியின்றி அங்கேயே தங்கினேன். சில நாட்களில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பழகிவிட்டோம். ஒன்றாக உட்காருவது, சேர்ந்து தேநீர் அருந்துவது, சிறிய சிறிய பேச்சுக்கள் எல்லாமே பழக்கமாகிவிட்டன. நாங்கள் எங்கள் துயரங்களை பகிர்ந்து கொண்டோம். பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போல். ஒரு நாள் அவள் என்னை பார்த்து சொன்னாள், நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று. நான் சொன்னேன், சொல்லுங்கள். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு பேசினாள். நான் உங்களை என் கணவராக ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தனியாக இருக்கிறேன், நீங்களும் தனியாக இருக்கிறீர்கள். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பீர்கள் என்று முழு நம்பிக்கை உள்ளது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். ஆனால் மனதில் ஓர் மூலையில் ஒரு மகிழ்ச்சியான அலை ஓடியது. ஏனென்றால் முதல் முறையாக யாரோ ஒரு பெண் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு மரியாதை கொடுத்தார்கள், என்னை விரும்பினார்கள். நான் உடனே சம்மதித்தேன். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அவள் உண்மையில் மிகவும் பணக்கார பெண். அவளுக்கு எதுவும் குறைவில்லை. பெரிய வீடு, வேலைக்காரர்கள், கார்கள், வங்கி கணக்கு, நகைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவளுக்கு மிகவும் தேவைப்பட்டது ஒரு உண்மையான கணவர். அவளை புரிந்து கொள்ளும், அவள் பேச்சை கேட்கும், அவளின் மௌனத்தை புரிந்து கொள்ளும், அவளின் ஆசைகளை நிறைவேற்றும் ஒருவர். அந்த எல்லாம் அவளுக்கு என்னை போல் கிடைத்தது. இப்போது நாங்கள் இருவரும் இந்த பெரிய வீட்டில் மிகவும் சுகமாக வாழ்கிறோம். இப்போது எனக்கு எதுவும் கவலையில்லை, அவளுக்கும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இருவரும் வாழ்க்கையின் மிக பெரிய போரை வென்றுவிட்டோம், தனிமையின் போர். இப்போது எங்களிடம் எல்லாம் உள்ளது.
மிக முக்கியமாக ஒருவருக்கொருவர் துணை உள்ளது. அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய வணிகமும் இருந்தது. அவரது கணவர் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருந்தது. மிகவும் வெற்றியாக இருந்தது. ஆனால் கணவர் போன பிறகு அந்த வணிகம் உயிரில்லாத உடல் போல இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் சுசித்ரா என்னிடம் சொன்னாள், இப்போது இதையெல்லாம் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் தாயாக இருக்கப் போகிறேன். நான் இனி ஆபீஸ் செல்ல முடியாது, கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது. முன்பு எல்லாவற்றையும் என் கணவர் பார்த்து கொள்வார். நான் இப்போது தனியாக இருக்கிறேன். இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை நம்புகிறேன் என்றால் நானும் ஆபீஸ் செல்ல ஆரம்பித்தேன். சில மாதங்களிலேயே வணிகத்தை புரிந்து கொண்டேன். நான் அதில் புதுமை கொண்டு வந்தேன். பழைய அமைப்புக்கு புதிய உயிர் கொடுத்தேன். நேர்மையாக கடினமாக உழைத்தேன். ஏனென்றால் அது இப்போது சுசித்ராவுடையது மட்டுமல்ல, என்னுடையதும் கூட. இன்று ஆபீஸில் நேர்காணல் நடந்து கொண்டிருந்தது. நான் என் குழுவுடன் அங்கே இருந்தேன். வேட்பாளர்கள் வந்து கொண்டிருந்தனர். நேர்காணல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது தெரிந்தது, அடுத்து நேர்காணலுக்கு வரும் பையன் வேறு யாரும் இல்லை, என் சகோதரன் மணி. அவன்தான் என்னை நள்ளிரவில் வீட்டிலிருந்து தள்ளி வெளியேற்றியவன். அவன் உள்ளே வந்து என்னை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தான். அவனது நிலை பெயர்ந்து விட்டது போல. அவன் சொன்னான், நீங்கள் இங்கே இந்த கம்பெனியின் உரிமையாளர் போல் தோன்றுகிறீர்கள் என்றான். நான் சொன்னேன், உன் கண்கள் சரியாக பார்க்கின்றன. நான் தான் இந்த கம்பெனியின் உரிமையாளர். இப்போது நீ சொல், இங்கே ஏன் வந்தாய்? அவன் சொன்னான், நான் வேலைக்காக வந்தேன். பழைய வேலை போய்விட்டது. வீட்டு செலவு சரியாக இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் இங்கே இருப்பதால் வேலை கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் என் சகோதரன் என்றான். நான் சொன்னேன், ஆம், ஏன் கூடாது? நீ வெளியே சென்று காத்திரு, நாங்கள் முடிவு செய்து சொல்கிறோம் என்றேன். அவன் மகிழ்ச்சியாக வெளியே சென்றான். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஒரு விசித்திரமான மௌனம். அதில் பழைய புண்கள் மீண்டும் பச்சையாகிவிட்டன. சிறிது நேரம் கழித்து முடிவு அறிவிக்கப்பட்ட போது அந்த வேலைக்கு மற்றொரு பையனின் பெயர் அழைக்கப்பட்டது. அவன் அதிகம் படித்தவன். அவனது அனுபவமும் நல்லது. அவன் அந்த பதவிக்கு தகுதியானவன். இதை பார்த்ததும் என் முன்னாள் தம்பி அதிர்ச்சியானான். ஏன் எனக்கு வேலை கொடுக்கவில்லை என்று சொன்னீர்? நீங்கள் என்னிடம் நல்லது செய்யவில்லை என்றான். நான் கேட்டேன், அந்த இரவு நீ என்னிடம் நல்லதை செய்தாயா? மறந்துவிட்டாயா? அம்மாவின் கண்களுக்கு முன்னால் என் மீது பொய்க்குற்றம் சாட்டி தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றியதை உன் மனைவியை கேள். அவள்தான் என்னை அறையில் அடைத்து கதவை மூடி நான் அவளுடன் தவறாக நடந்து கொண்டதாக கூச்சல் போட்டாள். இதெல்லாம் சதி. நான் அந்த அறையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக. இப்போது நீ என்னிடம் நிதி எதிர்பார்க்கிறாய். நீ என் சகோதரன் என்று சொல்கிறாய். ஆனால் சகோதரன் என்பவன் துணை நிற்பவன், வேர்களை வெட்டுபவன் அல்ல. அவன் வெட்கத்துடன் அங்கிருந்து சென்றான். போகும்போது கூறினான், உங்களிடம் எல்லாம் இருக்கும்போது எங்களை மட்டும் அற்பர்களாக நினைக்கிறீர்களா என்றான். நான் பதிலளித்தேன், ஆம், அப்படியே நினைத்துக்கொள். உன்னை போன்றவர்கள் சுயநலத்தை மட்டும் பார்க்கிறீர்கள். ஒருவரிடம் எதுவும் இல்லாத போது அவர் வாழ்வதற்கான இடத்தை கூட பிடுங்குகிறீர்கள். ஆனால் அவரே எதையாவது அடைந்தவுடன் அவருடைய கதவில் நிற்கிறீர்கள். மன்னிக்கவும், உனக்காக இனி என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறி நான் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த இருண்ட இரவில் என்னை உதவியற்ற நிலையில் விட்டவர்களுக்கு என் மனதில் இரக்கம் இல்லை, இடமும் இல்லை. இப்போது நான் என் மனைவி சுசித்ராவுடன் வாழ்கிறேன். ஒரு அமைதியான மரியாதை நிறைந்த வாழ்க்கை. அன்பு, மரியாதை, சுகம் எல்லாமே உள்ளது. இவை அனைத்தும் எனது சொந்த வீட்டில் கூட எனக்கு கிடைக்காதவை. வாழ்க்கையின் மிக பெரிய உண்மை, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. யாருடைய தியாகத்தையும் எண்ணி பார்க்காது. காலம் கடந்து போகும்போது நினைவுகளை மட்டுமே விட்டு செல்கின்றது. கசப்பானவை, இனிப்பானவை, சில கணங்கள் நாம் எல்லாம் என்று நினைப்பவர்களுடன். ஆனால் அவர்கள்தாம் நாம் எல்லாவற்றையும் இழக்க வைக்கிறார்கள். இந்த கதையிலிருந்து பாடம், சுயநலத்தின் அடிப்படையில் உறவுகள் உண்மையான உறவுகள் அல்ல. அவை காலத்திற்கேற்ப உருவாகும் உறவுகள். இறுதியில் அவற்றின் உண்மையான முகத்தை காட்டிவிடும். நாம் நமது குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறோம். குழந்தை பருவம், இளமை, கனவுகள், மகிழ்ச்சிகள். ஆனால் பதிலாக வஞ்சகம் மட்டுமே கிடைக்கிறது. நம்பிக்கை துரோகம் மிகவும் வலிக்கிறது.
அது நம் சொந்தமானவர்கள் என்று நினைப்பவர்களிடமிருந்து வரும்போது. ஆனால் தோல்வியை ஒருபோதும் இறுதியாக எண்ணாதீர்கள். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.